2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பது எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்ததுதான். இந்த நிலையில் கட்சியை எப்படியாவது முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைத்து ஒற்றை தலைமை கோரிக்கையை முன்வைத்தார். அவருக்கு ஆதரவாக பல அமைச்சர்கள் திரண்ட நிலையில் ஓபி உள்ளிட்ட சிலர் பிரச்சனைகளும் செய்தனர். தொடர்ந்து பொதுக்குழுவில் கலவரம், நீதிமன்ற வழக்கு என பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் ஆனார். இந்த நிலையில் எடப்பாடி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அவருக்கு தோல்விதான் மிஞ்சியது. இதனால் கட்சிக்குள்ளேயே எடப்பாடி ஆதரவு அணி, எதிர்ப்பு அணி என இரு அணிகள் உருவானது. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என சில அமைச்சர்களும், கூட்டணியே வேண்டாம் என சிலரும் கூறி வந்தனர். குறிப்பாக ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாஜக கூட்டணியே வேண்டாம் என கூறி வருகின்றனர். இதையெல்லாம் மீறி 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இதனால் ஜெயக்குமார், வளர்மதி உள்ளிட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது.